எல்லோருக்கும் வணக்கம். இது தெத்துக்காடு செல்லும் ராஜா போர்வெல் சர்வீஸ். வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்திலேயே இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம். இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கேயும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மகிழ் கஃபே கடையில் போய் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, மற்ற ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் டீ ஆர்டர் சொல்லியாச்சு. மாஸ்டர் இப்போ டீ போட்டுட்டு இருக்காங்க. எங்க வேலை கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த கடையில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பஜ்ஜி போண்டா வகைகள் தான். டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலப்பட்டி. திருமலப்பட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாம போற சைட் கோழிப்பண்ணை சைட்டு. இந்த கோழிப்பண்ணைக்கு இந்த போர்ல இருந்து தான் தண்ணி சப்ளை ஆயிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த போர்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சைட்டுக்கு பக்கமா வந்தாச்சு. சைட்டுக்கு வந்தாச்சு. ஆளுங்க சைட்டுங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு. வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் சைட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி வரதுக்கு தடமும் கிளீன் பண்ணியாச்சு. இப்ப வண்டி எடுத்து செட் பண்ண போறோம். வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விட்டு இப்போ மாஸ்டர் எடுத்து செட்டப் பண்ண போறோம். இப்போ மாஸ்டர் எடுத்து நிறுத்த போறோம். மாஸ்டர் எடுத்து நிறுத்திட்டு டூல்ஸ்லாம் எடுத்து செட்டப் பண்ண போறோம். இந்த சைட்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரு 1200 அடி ஆழம். இந்த 1200 அடியில 1100 அடிக்கு மோட்டர் இறக்கிருக்காங்க. இந்த 1100 அடியில கிட்டத்தட்ட கீழே பாத்தீங்கன்னா ஒரு 40-50 அடிக்கு மண்ணு விழுந்து மோட்டர் பிடிச்சிக்கிச்சு. மோட்டரை சுத்தமா மண்ணு எல்லாம் சுத்தி பிடிச்சதுனால பைப் பிடிச்சி இழுத்து பார்த்தோம், கொஞ்சம் கூட மூவ் ஆகல. அதனால என்ன பண்ணோம், ராடை விட்டு பம்புல லாக் பண்ணி வச்சு மேலே தூக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு அப்படியே மேலே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. மோட்டர் ஃப்ரீ ஆனதுனால இனிமேட்டுக்கு ராடு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ராடெல்லாம் உருவிட்டு டைரக்டா பைப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாச்சு. மீதி பைப்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத வீடியோல பாருங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 அடிக்கு பைப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப மோட்டரும் பம்பும் வரத நீங்க வீடியோல பாருங்க. இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கின மோட்டர். இது வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். இப்போ மண்ணு பிடிச்சதுனால அந்த மோட்டர் ஒர்க் ஆகல. இப்போ மேலே எடுத்தாச்சு. இப்போ எடுத்து சர்வீஸ் பண்ணி உள்ள இறக்க வேண்டியது தான். நம்ம வந்த வேலையும் சிறப்பாக முடிஞ்சது. தோட்டத்துக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷம். நாமளும் சைட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாம இப்ப வீட்டுக்கும் வந்தாச்சு. இத நாங்க 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட தனித்தன்மையை கஷ்டமான போரையும் எடுத்து கொடுக்கறதும் ஸ்பெஷலே. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க இருக்கிறது தெத்துக்காடு காலப்பணக்கன்பட்டி, நாமக்கல்.